என்ன இது குரல் கேட்கிறாய்? அந்த குரல் யாரோட குரல் தெரிகிறதா? திருக்குறள். யார் அவரு? உன் தம்பி தான். ஏய் யார் யாருடா தம்பி? உனக்குதான். ஏய் இதுதான் உனக்கு தெரிந்தது. ஆமா. என் செல்லம் எல்லாமே இவதான்டா. உன் செல்லமா? ஆமா. யாருமா? ஏய் இவன் தாண்டா சின்னஞ்சிறு வயது முதல் நான் காதலித்து வந்து என்னுடைய காதல் என்றா. நாங்கள் இருவரும் மனசார காதலிச்சது. அப்படியா? ஆமா. சும்மா விட விடாத. யாரு? யாரு? ஏய் அவர் என்ன செய்யறோம் அதை சிறப்பாக செய்து வைக்கிறோம். இதற்கு மேல் இந்த நாட்டை ஆள்வது நாம் இருவர் மட்டும்தான். அவனை தீர்த்து கட்டணும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்னைக்கே ஆடினவருக்கு செட் போயிடுச்சு. பசி கிட்ட போடுங்க அப்புறம் அட டோக்கு வரும். டேய் நீ எங்க இருந்து வரா? ஐயா இந்த ஆலமரத்தான வீட்டு சொன்னீங்க. அம்மா இருப்பனா மொத்தமே பார்த்துட்டேன். டேய் முன்னாடி என்ன சொன்ன? எல்லாம் தெரியும், பக்கத்துல இருக்கணும். என் விஷயம் தெரிஞ்சவன் பக்கத்துல இருக்கணும். இல்லனா சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னீங்க. நீ பக்கத்துல இருக்க போறியா? இல்ல இல்ல யாருக்கிட்ட சொன்னேன்? யாருக்கும் சொல்ல மாட்டேங்க. வந்த வேலை மிக சிறப்பாக முடிந்தது. வேண்டாம் வேண்டாம் என ஆயிரம் எடுத்து வைக்கும் வார்த்தையை கேட்காமல் என்னுடைய கற்பையே கெடுத்து விட்டீர்கள் தளபதியாரே. தளபதியாரே நீங்கள் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். தளபதியாரே யாரா? ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தெரியவில்லை நான் யார் என்று. ஐயோ போல பையனா? வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். ஒரு முடிவு, ஒரு முடிவுங்க. ஆமா ஆமா. சுடுகாட்டு பட்டு போ. ஆட்டம் ஒரு நேரம் என்றால் அடக்கம் ஒரு நேரம். பள்ளி ரவி நீ போய் ஆடிக்கொண்டிருக்கிறாய். உன் ஆட்டம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். அப்ப நல்லா தள்ள தெரியும் வரும். நான் வரேன்டா. இந்த குரல் எல்லாம் உயர்த்தி பேசக்கூடாது. போ. கண்டனே ஆட்சி கொண்டனே கோலம் என்று உரைப்பார்கள். ஏய் தீரும் பாம்பை நம்பு, சிரிக்கின்ற பெண்ணை நம்பாதே. அன்றே எழுதி வைத்தான் கவிஞன். என்னாடி நல்லவர்கள் உன்னிடத்தில் நான் தேடி வந்தேனே. அடி பாவி. நல்லாச்சா அம்முக்குட்டி சொல்லுக்குட்டி பட்டுக்குட்டி பாம்பி உமா 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 அன்னைக்கு நல்லாச்சா. இன்னைக்கு பொண்ணான்னு வேற வந்து கேக்குறியா? அப்ப நல்லா இருந்துச்சா? பாவையின் வலையில் பட்டு பரிதவித்து போடவல்லான். அடி காதல் கிளி உனக்கு காதல் கதையில் சொல்லவல்லான். பாவைதனை கொண்டு பண்புதனை கொண்டவனே ஒரு சாவை எனக்கு தரு நாள் குறித்து வந்தவனே. செடியிலே பூத்து குழுவும் ரோஜா என்று எண்ணித்தான் இந்த ராஜா தேடி வந்த. சொல்றது பிறகுதாடி தெரியுது இது செடி இல்ல முள் என்று நீ காட்டி விட்டாய். அதே முள்ளு இருக்கு ரோஜாவால உனக்கு ஒரு நாள் ஆபத்து இருக்கு. மொத்தமா நாங்க தான் நினைவில் வைத்துக்கொள். நாடு முழுவதும் எங்க தான் சொந்தம். இன்று ஒன்னா உன்னுடைய ஆட்சியா இருக்கலாம். நாளைக்கு அவகையால் தானே உனக்கு சாவு. காலமும் நேரமும் சூழ்நிலைகள் மாற்றும். இதே பொண்ணு இதே சொத்துக்கு ஆசைப்பட்டு நாளைக்கு உனக்கு கொத்த போறா.
அன்னைக்கு நீ என்ன நினைச்சுதான் பார்க்க போற. என்னுடைய காதலனை ஒருபோதும் நான் அப்படி செய்ய மாட்டேன். நாங்க உயிருக்கு உயிரை காதலிக்கிறது எப்படி நான் சாகடிப்பேன்? இன்றைய நண்பன் நாளைய எதிரி, நல்லா நினைத்துக்கொள். அப்படியா? போடா ஒருவனை கெடுக்க வேண்டும் என்றால் உறவாடிதான் கெடுக்கணும். அதற்கு எடுத்துக்காட்ட நான் தான்டா. டேய், எடுத்துக்காட்டு தான் நீ. நல்லா ஆடு. டேய் ரவி, என்ன கழுகிடம் சிக்கிய கோழி ஒற்றி தாய் பறவை எத்தனை பேர் கூட பாங்க கிடக்குறாங்க. ஏனிக்கையானது பார்ப்பவர்க்கு, ஏனிக்கையானது பார்ப்பவர்க்கு. டேய், இன்று உதிக்கும் சூரியன் உன் பக்கம் உதிக்கலாம், நாளை அதே சூரியன் மறையும். அப்ப அதுக்கு முன்னாடி நீயும் மறைவ. வாழ்க்கை ஒரு தொடர்கதே. அலிவை என்னங்க, எப்படியோ ஒன்று அவனை தீர்த்து கட்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்மள கேப்பாரும் கிடையாது, இழுத்து போட்டோம் உதைப்பாரும் கிடையாது. இந்த நாட்டுக்கு நீங்க தான் மகாராஜா, நான் தான் மகாராணி. வருகின்ற வெள்ளிக்கிழமை மணிமுடி சூட்டும் நாள், அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். புறப்படுங்க, போகலாம். என்ன இது? நானும் என் காதலை தேடிக்கொண்டு வருகிறேன். ஏலரசி, எழுந்துருமா, வீட்டுக்கு போலாம். கண்ணே, ஏலரசி, எழுந்துருமா. ஏலரசி, என்னை விட்டு பிரிந்து விட்டாய். கண்ணே, உன்னை மணந்து கொண்டு நல்ல வாழ்க்கை வாழலாம் என்று மனக்கோட்டை கட்டி வைத்தேன். அனைத்தையும் மண்கோட்டை ஆக்கிவிட்டாய். ஏலரசி, மனமேடை போட சொன்னேன், மங்களம் இல்லை. படைத்து விட்டான், பாசத்தையே வெறுத்து விட்டான். பாவி என்னை படைத்து விட்டான், பாசத்தையே வெறுத்து விட்டான். வீதியிலே நான் அலையே வேதனையை வகுத்து விட்டான். அதிகார கூட்டம் ஒன்று அதிகாரம் போடுதங்கே, அதிகார கூட்டம் ஒன்று அதிகாரம் போடுதங்கே. பரிகாரம் இல்லை என்று
பிறந்து ராஜேந்திரன் என்று பெயர் பெற்று வாழ்ந்து வருகின்றேன். ராணி என்ற பெண்ணை மணமுடித்தேன். எங்கள் இருவருக்கும் 2 செல்வங்கள் பிறந்தது, ஆண் ஒன்று பெண் ஒன்று. இன்றெடுத்து விட்டு என் மனைவியோ மரணம் அடைந்து விட்டால் என் பிள்ளைகளை வளர்ப்பதற்காக நான் உயிரோடு இருக்கின்றேன். என் மகனுக்கு ராஜா என்று பெயர் சூட்டினேன். மன்னரவையிலே அமைச்சராக பணியாற்றி வருகின்றான். என் மகளுக்கு ரோஜா என்று பெயர் சூட்டினேன். இருவருக்கு சென்று வருகின்றேன் அப்பா என்று சென்றால் இன்னும் காணவில்லை. என் மகனோ முல்லை நாட்டுக்கு சென்றான் கப்ப பணத்தை வாங்கி வர, அவனும் இந்த நாளை காணவில்லை. ஒன்றுமே புரியவில்லையே ஆண்டவா, புரியவில்லையே. அப்பா அன்பு ராஜாவை வாழ்த்துங்கள் அப்பா. நல்ல மரியாதை இருக்க வேண்டும். முல்லை நாட்டுக்கு சென்றாயா? சென்று வந்து விட்டேன். கப்ப பணத்தை வாங்கி வந்து விட்டாயா? வந்து விட்டேன். மன்னரிடத்தில் ஒப்படைத்து விட்டாயா? விட்டேன் அப்பா. இதையெல்லாம் பார்ப்பதற்கு உன் தாய் இல்லை என்று வருத்தப்படுகின்றன. உள்ளதப்பா. ராஜா, நான் பெற்ற செல்வம் நல்ல மான செல்வம், எப்படி பேசிடும் அண்ணே, நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், எப்படி பேசிடும் செல்வம், நான் பெற்ற செல்வம் பட்டால் மணக்கும் கவாதி, சுவைத்தால் இனிக்கும் தேன்பாதி. பட்டால் மணக்கும் கவாதி, சுவைத்தால் இனிக்கும் தேன்பாதி. கட்டையில் நீரேம் நினைத்தாலும் இனிக்கும் மணக்கும் கண்ணீர் நான் பெற்ற தெய்வம் நலமான தெய்வம். அன்பே இல்லா மாநிலராய் அழைத்தால் வருமோ குரலாய். அன்பே இல்லா மாநிலராய் அழைத்தால் வருமோ குரலாய். அன்பே இல்லா பாவியர்கள் பாடுகின்றனர். கண்ணே நான் பெற்ற தெய்வம் நலமான தெய்வம், என் மொழி பேசும் தார தெய்வம், நான் பெற்ற தெய்வம். ராஜா, நீயே முல்லை நாட்டுக்கு சென்றாய் கப்ப பணத்தை வாங்கி வர. அன்று சென்றாருடைய தங்கை நீரோடைக்கு அன்று முதல் இன்று வரை தேடுகின்றேன் தேடுகின்றேன், எங்கு தேடும் கிடைக்கவில்லை. நானும் காணவில்லை. உன் தங்கையை தேட நாம் புறப்பட்டு போகலாம்.
நானும் இரு விழிகளும் இல்லாமல் வீதி வீதியாக தெரிந்து கொண்டு வருகின்றேன். என்னுடைய காதலனை எழிலரசர் எங்கு சென்று விட்டார் என்று ஒன்றுமே புரியவில்லை. என் கூட பிறந்த அண்ணனும் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை. என் தந்தையும் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை. இவர்கள் இருவரும் மூவரும் நான் எங்கு கண்டு தேடுவேன் என்று ஒன்றுமே புரியவில்லை. அந்தவா அத்தா, நீங்கள் எங்க இருக்கின்றீர்கள்? உனக்காக இந்த ரோஜா காத்து கொண்டிருக்கின்றேன். இந்த ரோஜாவை நீங்கள் பார்க்க வரமாட்டீர்களா மாமா? அத்தா பார்வைதான் யார் என்று பார்க்கலாம். போடி வா. ஒருவேளை சாக துணிந்து விட்டாலோ குறுக்கு வழியாக சென்று சுருக்கமாக எனக்கு பார்வையில கட்டு விட்டது ஐயா. எனக்கு பார்வை கட்டு ஐயா. அந்த பெண்ணுக்கு பார்வையும் தெரியாதமடா. அவராக கூறி விட்டாமா? அவராக தான் உரைத்திருக்கேன். கேளுங்க பார்க்கலாம். ஆமா, கத்தறியாமல் இந்த மலையின் உச்சிக்கு எதற்காக வர வேண்டும்? நீ யார்? எந்த நாட்டை சேர்ந்தவள்? உன்னுடைய பெயர் என்ன? ஐயா, நானும் இதே நாட்டை சேர்ந்தவள் தான். தேமை குளத்தில் பிறந்தவள். என்னுடைய பேர் தாங்க ரோஜா. அப்பா, ஒருவேளை உன் தங்கையாக இருக்குமா?
ஆமா, தந்தைக்கு ஏன் இந்த நிலைமாக பகிர்ந்து வைக்கிறாய்? கேட்டே பார்க்கலாம். ஆமாம், ரோஜா என்று உரைக்கின்றாய். உனக்கு உற்றார் உறவினர் யாராவது இருக்கின்றார்களா? ஐயா, எனக்கு உற்றார் உறவினர் என்னுடைய தந்தையும் என் கூட பிறந்த அண்ணனும் தான். என் மகன் ராஜாவா? ஐயையோ, ராஜா, ராஜா. உன் வாழ்க்கையிலே என்னப்பா நடந்தது? எதற்காக கண்டறியப்பட்டது? என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது கேட்கின்றாய்? அப்பா, என்னுடைய வாழ்வில் நடந்த கதையை சொல்லிக் கொண்டு போனார் நேரு போவதே தெரியாதப்பா. ஒரு கஷ்டமாக ஆகின்றது. அதனாலே இப்பொழுது எடுத்து போனது